சொப்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு நீ அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அந்த பாக்கியம் உனக்கு இல்லை. ஆசைப்பட்டபடி நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா. எல்லாரும் அவன் சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ற பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுப்பா. பேசாம நீ சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்க. மாமா, என்னடா நினைச்சிருக்கிறீங்க? இல்ல மனசுல என்னதான் நினைச்சிருக்கிறீங்க? நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் பேச்சை மீறி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இப்ப அதே பொண்ணு எனக்கு கட்டி வைன்னு சொல்றான். விளையாடுறானே. அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பதான் இறங்கி வந்திருக்கான். இப்ப போய் பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது நடந்ததை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. மச்சான், அன்னைக்கே அவன் பார்த்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க கோவப்பட்டீங்க. அது நியாயம். நான் ஏதோ வாயை திறந்து பேசுனேன். இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இப்ப போய் நீங்க முறுக்கி நின்னீங்கன்னா அவன் வந்து ஏதாவது கோச் ஓடி போயிட்டான்னு வைங்க, அவன் எங்க போய் தேடுவீங்க? இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது, அது நல்லா தெரியும். ஆனா பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். டேய், இந்த சந்தன கவுண்டம் ஒரு புடி புடிச்சான்னா அது உடும்பு புடியாதான் இருக்கும். மொத்த குடும்பமும் சேர்ந்து சொல்றீங்களேன்றதுக்காக சம்பந்தம் பேச போறேன். கடைசி நேரத்துல கல்யாணம் பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னா மொத்த குடும்பத்தை வெட்டி சாச்சிட்டு போயிருவேன். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. நீ பூ கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிய. சாவித்திரி யாரு ரெடி பண்றது? அம்மா, நலனுக்கு நேரமாச்சு. சாப்பிட்டு ரெடியா? எங்க ரெடி பண்றது? இவங்களா இன்னும் ரெடி ஆகல. என்னம்மா அது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. இன்னுமா ரெடி பண்ணல? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. என்னம்மா இங்கே நின்னுட்ட? உள்ள போய் சாவித்திரி ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா, நான் அவளை விட வயசுல சின்னவ, நான் போய் எப்படி ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் பண்றதுக்கு சின்னவங்க பெரியவங்க இல்லம்மா, பெரிய மனசு இருந்தாலே போதும். போமா போ. என்னடி எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க, நீ போல? அவர் எப்படி இருந்தாலும் இங்கதானே வர போறாரு, அப்ப பாத்துக்கலாம். ஆமா, அவரு அவங்க வீட்டுல உங்க கல்யாணத்தை பத்தி பேச போனதா சொன்னியே, என்ன அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனா நான் தான் தள்ளி போட்டேன். நீ ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்ட? உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. உன் கல்யாணத்துக்கும் என் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொப்பனா, இத உங்க அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. பாட்டி, ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல இருக்கா? ரெண்டு பேருக்கும் ஒரே கலரா இருக்கட்டும்னு உங்க அப்பன் தான் எடுத்தான். விட்டா ரெண்டு பேரையும் ஒரே புருஷன் கட்டி வச்சுருவான் போல இருக்கு. பாட்டி, உனக்கு யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாது. சொப்னா, அது சும்மா தமாஷ்க்கு சொல்லுச்சு, நீ பெருசா எடுத்துக்காத. ஐயோ, அவர் வந்துட்டாரு. வா போலாம். வா சொப்னா, வா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? வா சீக்கிரம் வா. கொடை பிடிச்சிட்டு வரான் பாரு, அவர்தான் என் வீட்டுக்காரரு. நல்லா பாத்துக்கோ. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அவர் உனக்காகவே பிறந்தவர் மாதிரி இருக்காரு.
வீட்டுக்கார பொம்பளைங்களும் அவரே ஒத்து பாக்குறாங்க. கண்ணு பற்றும். முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். திருஷ்டி எல்லாம் இருக்கட்டும். சொப்னா வா, மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு, ஆர்த்தி எடுக்கணும். நானாங்கிறேன் கொழுந்தியாதான் ஆர்த்தி எடுக்கணும். மாப்பிள்ளைய வாசல்லே வழி மறிச்சு கட்ல 500 போடு 1000 போடுன்னு கேட்க வேண்டாம். ஐயே நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயே அவருக்கு ஆர்த்தி எடுக்க நீ எதுக்கு வைக்க பண்ணோம்? அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, ரொம்ப நல்ல ஒரு பாவம். உன்னை பார்த்தா அவரே வெக்கப்படுவாரு. இல்ல வேணாம் ப்ளீஸ், அங்க பாரு அவரு வந்துட்டு இருக்காரு. ஓ சித்தி ப்ளீஸ் நீங்க போங்க. நல்ல பொண்ணுமா நீ. ஐயோ கூட பெரிய வம்பா போச்சே. இப்ப அவ்வளவு தூரம் சொல்லி உன்னை கூட்டு வந்திருக்க. பழைய விட அந்த பொண்ணு போட பாத்திருக்கேன். பொண்ணு எடுக்கிற பார்த்தா அதை விட ஒப்பம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. மடிச்சு உள்ள வைப்பானே. ஏமாப்ல சொப்னாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மறந்துட்டியா? மனசை தேத்திட்டு மாப்ள. சொப்னா கல்யாணத்துக்கு வருவாளா மாமா? கவலைப்படாத மாப்ள, கட்டாயமா வருவா. வந்தானா நான் சொல்லி அனுப்புறேன். போய் ரெஸ்ட் எடு. இதை மடிச்சு வை முதல்ல. டேய் சொப்னா வருவா. அவளை கல்யாண வீட்டுல யாரும் தெரியாது. போய் ரிசப்ஷன் நின்னு வந்தா கூட்டுவாங்க. காபி சாப்பிட்டீங்களா? டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? டேய் நாம கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போனப்போ மண்டபத்து பாத்ரூம் கிட்ட நின்று 2 பேரு டிபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களான்னு கேட்கல? கரெக்ட் சித்தப்பா, அதே சத்தம். ஆனா ஆளுங்க தான் வேற மாதிரி இருக்கு. அண்ணா அவங்க என் தம்பிங்க அண்ணா. ஓ அப்ப நீங்க அண்ணனுங்களா? ஆமாங்க அண்ணா. யோ இப்படி ஊர் ஊரா எங்களை தோத்துறீங்களே, நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாயா? இப்ப அதுவா முக்கியம். வேற எதையா முக்கியம்? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? போங்கடா அண்ணா. காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா சொல்ல பண்ணாதீங்கண்ணா. அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? இரு கொலுசு போட்டு விடுறேன். அட இது அவங்க பர்ஸ் ஆச்சே. இது எப்போ அப்படிதான். அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரல, அப்போ அந்த பர்ஸ் தூக்கிட்டு வந்துருச்சு. அவங்க பர்ஸ் தேடுவாங்க, நீ போய் கொடுத்துட்டு வா போ. நானா? ஆமா, நான் அங்க போக கூடாதுல்ல, நீ போய் கொடு. இன்னும் என்ன யோசிக்கிற? போ போய் கொடுத்துட்டு வா. அது வந்து நான் எப்படி இந்த பர்ஸ்? ஐயே ஆர்த்தி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன்ட்ட, பர்ஸ் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. மாப்பிள்ள பர்ஸா? கொஞ்ச நேரம் ஒளிச்சு வச்சு விளையாடலாம். சித்தி அவங்க பர்ஸோட விளையாடாதீங்க, எனக்கு பிடிக்காது. கொடுங்க. இந்தா நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயோ என்னங்க நம்ம நாயி மாப்பிளோட பர்ஸ தூக்கிட்டு வந்துருச்சு. சித்தப்பா அவங்க பர்ஸ் எடுத்து விளையாடுறது எனக்கு பிடிக்காது. கொடுங்க. என்ன விளையாட்டு? விளையாடுற வயசு ஆயுது. நீ போய் கொடுத்துட்டு வா. சித்தப்பா இங்க வாங்க. என்ன? நாம மாப்பிள்ளை கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடலாமா? மாப்பிள்ளை கிட்டயா? என்ன விளையாட்டு? நான் யாருன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாது இல்ல? ஆமா. அத வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம். விளையாடலாமே. என்ன விளையாட்டு விளையாடுறது? நான் ஸ்வப்னா கிடையாது. சொப்பனா கிடையாதா? என்னவா திடீர்னு கொண்டு போடுற? சித்தப்பா இது விளையாட்டுக்கு. ஓ விளையாட்டுக்கு சொப்பனா கிடையாது. அப்படின்னு நீ யாரு? நான் சொந்தக்காரிங்கிற பேர்ல திருட வந்து திருடி. திருடியா? இத நான் ஒத்துக்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல யாருமே திருடி கிடையாது. ஆமா நான் பொய்யே சொன்னது. ஐயோ சித்தப்பா இது விளையாட்டுக்குன்னு சொன்னேன்ல. சரி 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 சொல்லு. நான் இந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒளிஞ்சிக்கிறேன். நீங்க என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுருங்க. அவரே ஏமாந்துருவாரு. எப்படி ஐடியா? போலீஸ் திருட விளையாட்டு மாதிரி விளையாடலாம். அண்ணே நான் போலீஸ், நீங்க திருட. ரெண்டு பேருமே போலீஸ் தாண்டா. இதாண்டா திருட. போ நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. சரி நீங்க இப்ப போங்க. சரி ஒளிஞ்சுக்க. அடடா கல்யாண வீட்டுல கலர் கலரா முன்னாடி போகுதுக வருதுக. மனுஷனை டார்ச்சர் பண்ணுதுங்கப்பா.
சித்தப்பா பொதுவாவே இந்த ஊர் பொண்ணுங்க ரொம்ப சூப்பர் சித்தப்பா. அப்படியா? ஆமா. அத பத்தி நம்ம உன் பொண்டாட்டிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயோ அஷ்டங்கிறதே மறந்துட்டியா நீ? காபி சாப்பிடுறீங்களா? காப்பி சாப்பிடுங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணா நீ அதான் ரொம்ப சங்கடமா வேற இருக்கு. எப்படின்னா கூப்பிடுறது? ஏன் உலகத்துல வேற ரிலேஷனே கிடையாதா? மாமா, மச்சான், அத்தான் இப்படி எவ்வளவோ இருக்கே. அவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு அண்ணன் தான் இல்ல. அதுக்கு நான் தான் மாட்டேனா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப சேஃப்டிடா. அண்ணாங்கிற வார்த்தையை எப்படி கவசம் மாதிரி யூஸ் பண்ணாங்க பாத்தியா? என்ன பண்றது, உங்க முடிய பார்த்தோன்னா பக்குன்னு ஆகுதுல. நம்ம பர்சனாலிட்டி பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். தங்கச்சி அனுப்பிச்சுடுமா? அனுப்பிருங்க. அம்மா போமா. ஆ, ஆ. அட பிலிக்கிட்டு போனதோட நல்லா தந்துருக்கு. சூப்பர். டேய் உனக்கு கல்யாணம் ஆச்சுடா, மறந்துடாத. ஏய் இனிமே நாம ரெண்டு பேரும் வெளியில வரும்போது சொட்டை மறைக்கிறதுக்கு ஒரு தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். நீங்க சேவிங் கூட பண்ணலாம். பண்ணலாம். ஆனா உரிச்சு கோழி நினைச்சிட்டு மசாலா தடவை எண்ணெயில போட்டுவாங்க. எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கு. ஏங்க உங்களோட லட்சணமா, உங்களோட கலரா, உங்களோட உயரமா ஒரு பொண்ணு வந்துச்சா? இல்ல இல்ல உங்கள மாதிரியே உயரமா ஆ. இவரு மாதிரியே லட்சணமா ஒரு பொண்ணு பாரு. எனக்கு கிண்டல ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயம் இல்லையா உங்களுக்கு? என்ன மூத்தா இப்படி கோவிச்சுக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டுல சொந்தக்காரிங்கிற பேர்ல ஒரு திருட்டு பொண்ணு வந்துருச்சு. ஐயோ திருட்டு பொண்ணா? ஆமா, அத நாங்க தேடிட்டு வந்தா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம். ஏங்க ஏகப்பட்ட சீர் சனத்தியோட வந்துருக்கோம்ல நாங்க. ஏதாவது காணா போனா எங்கள்ல கேப்பீங்க? இருங்க. ஏண்டா அதெல்லாம் எங்க வச்சிருக்க? பொட்டியெல்லாம் அந்த ரூம்ல போய் பூட்றா. போய் கண்டுபிடிங்க சார். போங்க போங்க. இப்ப நான் சொப்பனாவை ரிசீவ் பண்ணுவேனா, திருடி கண்டுபிடிப்பனா, சீர் சனத்துக்கு காவல் இருப்பனா? பசி வேற காது அடைக்குது. அப்படியா சித்தப்பா? கிண்டலாடா? கேட்கல நீங்களே. டேய் காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? ஏயா ஜோல்லா பைக்குள்ள காப்பி டிபன் வச்சிருக்கியா? ஏன் எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டு வர? காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? மகனே இவனுகிட்ட அகிம்சை ஒத்து வராது, அடிச்சு விரட்டு. ஏய்! அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா, டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? எங்க வீட்டுல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? யாரையா நீங்க? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? நாங்கள்லாம் கவனிக்கணும். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா தம்பி டிபன் அதை சாப்பிட்டியாப்பா? தவிர நம்மளுக்கு என்னென்ன வேலை? வாங்க. அண்ணா காபி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களான்னு ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து டேஸ்ட் பண்ணிட்டு வரானுங்க. அவனுக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியல மாப்ள. கேக்குறானுங்களே தவிர பச்சை தண்ணி கூட கண்ணுல காண மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட பர்ஸ் திருடிட்டு இல்லைன்னு சொன்னா நாங்க விட்டுருவோணுமா? சொல்றது கேட்க மாட்டீங்களா? நான் தான் திருடி இல்ல சொல்றேன்ல. நீ திருடியா இல்லங்கிறது மாப்பிள்ளையிட்டே கட்டுறோம். வா. இது என்னோட பர்ஸ், நான் திருடல. சமந்தி இந்த பொண்ணு தான் திருடி, கையங்களும் பிடிச்சிட்டான். என்ன நீங்க என்ன போய் திருடுன்னு சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? மாப்பிள்ளையோட சொந்தம். மாப்பிள்ளையோட சொந்தமா? யாருகிட்ட நீ காது என்ன குத்துற? போய் திருடுன்னு சொல்றாங்க? யோ என்ன எங்க சொந்தக்கார பொண்ணை பார்த்து திருடிங்கிறீங்க? இத பாரு, நான் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமானல, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன். யோ சொந்தக்காரிங்கிற பேர்ல கல்யாணத்துல திருட வந்திருக்காங்க. யோ புரியா பேசுறீங்களா? சொந்தக்கார பொண்ணை போய் திருடிங்களா? அறிவுல உங்களுக்கு? எந்த விதத்துல சொந்த சொல்லு பாக்கலாம். என்ன சொந்தம்டா? சொல்ல முடியல பாரு. சொல்லுங்க. அம்மா வழியிலையா அப்பா வழியிலையா? இருங்கயா. யோ எங்களுக்கு ஆயிரக்கணக்கான சொந்தம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும், ரேஷன் கார்டோட வரணுமா? என்ன பேசுற? போயா. ஆஹா போக முடியாது. அட நாங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் பேச போங்க. முடியாது. முடியாது. ஏய் இவங்க அன்பா பேசுற வேலை வன்மையில இறங்க. ஏய், டேய். அதான் சும்மா சமாளிச்சு. உங்க மனசுல யார் இருக்கணுமோ அவங்க போட்டோவை இந்த பர்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். மூத்தா உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். இவ்வளவு விழிச்சு வாயினா இருக்கிறீங்க. ஆமாயா நான் கிழிச்சு வாங்கிதான். ஏன்னா படகுல வந்து உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கும் பாத்தியா? நீ என்ன வேணா பேசுவியா? அதுல சமந்தி அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம சொந்தக்காரின்னு. யோ அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க, பின்ன அது உங்க சொந்தக்கார பொண்ணையா? அது புரியாம தானே பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன புரியாம பேசிட்டீங்க? அது வந்து எங்க பெரியதா பேத்தி. பெரியதா பேச்சு. கச்சேரிக்கு போலாமா முதலாளி? கச்சேரிக்கா? வெளியூரா? கிளம்புங்கப்பா, சாமி நல்லா இருப்பீங்க அப்பா. கச்சேரியே நம்ம கல்யாணத்துல தானே. நீங்க தான் வாசிக்க போறீங்களா? என்ன ரெண்டு வித்வான் இருக்கிற வீட்டுல அடுத்தவன் வாய்ச்சா எங்க பெருமை என்ன ஆகுறது? எங்க காது என்ன ஆகுறது? வீட்டுக்கு போலாம். இருங்கப்பா, நீங்க வாசிங்க, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். கல்யாணத்தை நாங்க வீடியோ கேஸ்ட்ல பாத்துக்கிறோம். அதுலயும் நாங்க தானே வாசிக்க போறோம். ஐயோ அதுலயும் உங்க நிமிஷம் இப்ப இங்க என்ன? இருந்தே கேக்குறாமே. நீ வாசிச்சா அவ்வளவுதானே? மாப்பிளை பாட சொல்றேன், பின்னாடி லைட்டா வாசி, லைட் மியூசிக் மாதிரி. இப்ப சொன்னீங்களே இதுக்கு ரைட்டு. அந்த கச்சேரி ஆரம்பிக்கலாம் வாங்க. வா.